Hi, hello, வணக்கம் மக்களே. நான் உங்க பிரபா. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணாம மறந்துடாதீங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ பார்ப்போம். ஹலோ மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு விதமான அன்பாக்சிங் தான். அன்பாக்சிங் எப்படி என்ன மாதிரினா இப்போ இந்த லாக்டவுன்ல எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட். லாக்டவுன் இல்லை, இது எப்பவுமே யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான். ஒரு CPU, ஒரு அசம்பிள்டு CPU வந்து ஆல்ரெடி அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன விதமான இது வந்து ஒரு விதமான பட்ஜெட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு ரொம்பவே சீப்பான ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ணுது. ரொம்பவே சீப்பான ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ணுது. மேக்ஸிமம் ஒரு கேமிங்க்கு ப்ளஸ் எடிட்டிங்க்கு ப்ளஸ் நார்மல் யூசேஜ்க்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு CPU ரெடி பண்ணுது. ஸோ இந்த CPU பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அசம்பிள் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இது எங்கே வாங்கினாங்க, என்ன எப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சிபியோட இது சொல்கிறேன். இந்த சேசஸ் நான் இது கேபினெட்டு. ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா அண்ட் ஈஸ்போர்ட்ன்றது இது வந்து ஒரு RGB கேபினெட். ஓகேவா, இதனால ஹெவி வெயிட் கேபினெட். ஐ மீன் ஹெவி வெயிட் மீன்ஸ் ஃபியூச்சரில் இன்கேஸ் நம்ம அப்கிரேட் பண்ணா கூட இதிலேயே அப்கிரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹார்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், 2 கிராஃபிக் கார்டு போடுறதா இருக்கட்டும், 2 RAM போடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மதர் போர்ட் நல்ல நல்லா வெயிட்டான மதர் போர்ட் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சேசஸ் இது. ஸோ RGBன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த லைட் கேமிங்க்கு நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. கேமிங்க்கு ஒரு விதமான லைட்டிங் வர மாதிரி ஒரு கேபினெட் இது. ஸோ இதில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதை என்ன ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஆல்ரெடி அசம்பிள் பண்ணியாச்சு டிஃபால்ட்டாக. நான் பண்ணலாம் தான் யோசிச்சேன், பட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. வாங்கினதுலேயே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நானே சரி ஓகே ஒரு டைம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ப்ராசஸர். ஸோ இது ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzan 2nd gen ப்ராசஸர் இது. ஸோ இது வந்து இந்த i5 i7க்கு அப்புறம் வந்தது கேமிங் எடிட்டிங்கான ஒரு ப்ராசஸர் இது. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு நிமிஷம். மாடல் நம்பர் ஓகே, மாடல் நம்பர் வந்து AMD Ryzan 5 3400G. ஸோ இந்த ப்ராசஸருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு கிராஃபிக், அதாவது வேகா வித் ரேடியான் வேகா 11 கிராஃபிக்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து 4 core 8 thread ப்ராசஸர். 4 core 8 thread ப்ராசஸர். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதுதான் அண்ட் மாடல், இதுதான் மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ மோரோவர் இதுதான் வந்து இப்போ எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கேமிங்க்கு வந்து AMD Ryzan i5 i7 ஆல்மோஸ்ட் இதுவாகிடுச்சு. பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்றாங்க, சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அண்ட் லாங் டைம் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி ரன் ஆகுதுன்றாங்க சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் மோரோவர் ஹை யூசேஜ் கேமிங்னாலே சும்மா ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரிஃபர் பண்ணாங்க, நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் நானும் நிறைய இடத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ணி i5 தான் போயிருப்பேன். i5 போயிருந்தால் இன்னும் கம்மியாக கூட கிடச்சிருக்கும். பட் நீங்கள் ஒரு பெரிய லெவல் கேமிங் விளாடும்போது அது கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது தெரியாது. ஸோ இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 1000-1500 அந்த ரேஞ்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் இட் முக்கியமான விஷயம் மதர் போர்ட். ஸோ மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏசஸில் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஏசஸில் ப்ரைம் A320MKன்னு ஒரு லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மதர் போர்ட் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த மதர் போர்டு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. HDMI போர்ட்டாக இருக்கட்டும் அண்ட் இன்பில்ட் கிராஃபிக் கார்டு, ஐ மீன் எல்லாமே இருக்கும், நார்மலாக இருக்கும். கிராஃபிக் கார்டு ஸ்லாட், HDMI பென்ட்ரைவ் ஸ்லாட் எல்லாமே அதில் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ இதோட ஸ்பீட் வந்து 5x ப்ரொடக்ஷன் 3 எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் கிரவுண்ட் பிரேக்கிங் ப்ரொடக்ஷன் பிளாப்லான்னு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்டெப்ஸாக இருக்குது. ஸோ நம்மளுக்கே புரியாது. ஸோ பட் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. கொஞ்சம் லாங் லைஃப் ஆனாலும் ரஃப் யூசேஜ் கேமர்ஸ் எடிட்டிங் யூசேஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்றாங்க இந்த போர்ட். ஸோ இதுமாரி நிறையா ரிவ்யூஸ் பார்த்து தான் இதை சஜஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் முன்னாடி இருக்குது, Gigabyteல ஒன்று இருந்துச்சு. பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. ஸோ ஐ கம்பேர் டு திஸ் பிகாஸ் நான் பட்ஜெட் ரிலேட்டடில் பண்ணணும்னு நினச்சதா இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மதர் போர்ட். ஸோ இது நல்லாயிருக்கும், இது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அப்புறம் SMPS பவர் சப்ளை கார்டு வந்து இது வந்து 450 வாட். ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மாடல் வந்து Gigabyte சொந்தமாக அந்த Gigabyte ப்ராடக்ட். இது அது கொஞ்சம் காஸ்ட்லி. இது நார்மல் SMPS கொஞ்சம் காஸ்ட்லி. பிகாஸ் பவர் சப்ளை நான் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும்னு யோசிச்சேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா முதல்ல அடி வாங்குது SMPS அடி வாங்கும். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் ஐடியா இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் P450B. இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஸ்டப்ஸ் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் நான். பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப போர் அடிக்குது எனக்கு.
ஸோ moreover 12 volts தான், single fan, 80 plus bronze, blah 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 blah, model number GP9P450B, 450 watt. இது வேணா சொல்கிறேன், 450 watts. இது அவுட்புட், இது வந்து 450 watts, அவுட்புட் கெப்பாசிட்டி 450 watts. ஸோ இது பாருங்கள், இதுதான் மாடல். ஸோ நான் எல்லா நான் இந்த அசம்பிள் பண்ணியிருக்க எல்லா விதமான ஸ்டஃப்ஸையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். என்ன 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 நேம்ன்றதான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நான் கொஞ்சம் உங்களுக்கு யூஸாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அதே சமயத்தில் வந்து ரேம், இதுக்கு ரேம் வந்து 8GB ரேம், நார்மல் ரேம் தான் போட்டிருக்கேன். அந்த 8GB லைட்டிங் அந்த மாதிரி ரேம் போடல, வெறும் சிபிஎம் மட்டும் தான் 8GB யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரேம் வந்து ரொம்ப மற்ற எல்லாமே ரேம் காஸ்ட்லி தான். ரேம் வந்து 8GB ரேம் தான், நார்மல் பேசிக் ரேம் தான். இட்ஸ் அரௌண்ட் ஐ திங்க் 3,500 சம்திங் தான் இருந்துச்சு. நம்ம இதோட கொஞ்சம் 8GB ரேம் இந்த 8GB லுக்காக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி போனோன்னா அது மேக்ஸிமம் போயிடுது. அது ஒரு 10,000 ரேம் மட்டுமே போயிடுது. கிராஃபிக் கார்ட்ஸ் போட்டோன்னா அது தனியாக 12,000 போகும் அந்த மாதிரி. ஸோ அது பட்ஜெட், நம்ம பட்ஜெட்குள்ளே கண்டிப்பாக ஆகாது. ஸோ இது வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே பண்ணணும், CPU மட்டும் பட்ஜெட்குள்ளே பண்ணணும், அப்போ தான் மானிட்டர்லாம் வாங்க முடியுன்றதுல பட்ஜெட்டில் பண்ணது. அதனால தான் நான் எல்லாமே இது பண்ணேன். கிராஃபிக் கார்டு நான் யூஸ் பண்ணல, கிராஃபிக் கார்டு இதில் நான் போடல. பிகாஸ் இன்பில்ட்டாகவே இந்த ப்ராசஸரில் இன்பில்ட்டாகவே கிராஃபிக் கார்டு இருக்கிறதுனால அதை நான் போடல. ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் ஹார்ட் டிஸ்க் 1TB ஹார்ட் டிஸ்க் நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். பட் அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்லாட் இருக்குது. நம்ம இன்னும் 2TB ஹார்ட் டிஸ்க் போடலாம், சரி போடலாம். இன்னொரு 4TB ஹார்ட் டிஸ்க் போடலாம், போட்டுக்கலாம். அது நம்ம ஸ்லாட் இருக்குது, நம்ம இன்பில்ட்டாக போடலாம். பட் 1TB வந்து நான் சொல்லலை, பட்ஜெட்டில் யோசிச்சதுனால 1TB. ஸோ இதில் வந்து நீங்கள் கேமிங் நார்மலாக இப்போ இன்கேஸ் கேமிங் வந்து நீங்கள் ஒரு பெரிய கேமிங் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ GTA Vice City இருக்கட்டும், சார் GTA 5 இருக்கட்டும், இல்லை வந்து கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், இல்லை பப்ஜிலாம் இப்போ எப்படியும் ஒரு கேமே வந்து 20GB 30GB 40GB இன்ஸ்டாலேஷன் ஸ்பேஸே போயிடும். ஸோ கொஞ்சம் அதிகமாக நீங்கள் 2TB ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி வாங்கிக்கிறது பெட்டர். இது 1TB ஹார்ட் டிஸ்க் தான். பட் ஓகே, நான் வந்து இப்போதைக்கு எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஃபியூச்சரில் ஒன்ஸ் ஒரு ரெக்குவயர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாறிச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அண்ட் 1TB ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் OS இன்ஸ்டாலேஷன்லாம் போக அரௌண்ட் உங்களுக்கு வந்துடும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 800 to 900 GB வந்து நீங்கள் 900 to 910 GB வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணும்போது, அது OS நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்ட்டிஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ரெக்குவயர்மெண்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி அதோட லுக் எப்படி இருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லுக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது. ஸோ பட் இப்போதைக்கு நான் ஆன் பண்ண முடியாது, பிகாஸ் நான் மானிட்டருக்காக வெயிட் பண்ணுறேன். மானிட்டர் எனக்கு இன்னும் வரலை. ஸோ மானிட்டர் வந்ததுக்கப்புறம், மானிட்டர் கீபோர்டு எல்லாம் வந்து ஒரு அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுது, கேமிங்க்கு நல்லா இருக்கா, லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, நைட்டில் ஆன் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எல்லாத்தையுமே. ஸோ இப்போதைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட சிபி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் அதை பாருங்கள். இது அன்பாக்ஸ் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு என்ன சொன்னேன், எனக்கு வந்து அன்பாக்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் புது அன்பாக்சிங்காக இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஸோ நல்லா கொஞ்சம் ப்ரொடெக்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை, வெறும் இது மட்டும் தான் இருக்குது. ஏன்னா அசம்பிள்டுனால வேறு வந்து வேறு எதுவுமே தரமாட்டாங்க. ஸோ மோரோவர் சிபியூவோட இதுதான் லுக்கு. ஸோ நான் வந்து ஃபேன் போடாமல் இருக்கேன். ரீசன் வந்து எனக்கு வாய்ஸ் ரொம்ப இதுவாகுது மைக்கில். ஸோ இன்னும் எனக்கு வாய்ஸ் கேன்சலேஷன் மைக் என்கிட்ட இல்லை. ஸோ நான் நார்மல் மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து ஃபேன் போடல. சாரி ஃபார் த ஸ்வெட்டிங்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவாகிடுச்சு. ஃபுல் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு காமிக்கணும்னா இது எல்லாமே எல்லா போட்டுமே இருக்கும். இது எல்லா போட்டுமே இதில் உங்களுக்கு இருக்கும். பென்ட்ரைவ் ஸ்லாட்டு, இப்போ பென்ட்ரைவ் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டிஃபால்ட்டாக வந்து 1 2 3 4 5 6 பென்ட்ரைவ் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஒரு HDMI ஸ்லாட் இருக்குது, ஒரு VGA ஸ்லாட் இருக்குது, அப்புறம் ஆக்ஸ் கேபிள், மேலே வந்து டிஜிட்டல் இதுக்கு கொடுத்துருக்காங்க, அனலாக் டிஜிட்டல், அந்த 2 மவுஸ் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. அண்ட் லுக் அண்ட் ஃபீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இங்கே ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து இங்கே தான் பவர் பட்டன். அண்ட் இங்கே தான் வந்து அந்த இங்கே 2 3 பென்ட்ரைவ் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். ஓகே, இதுதான் விஷயமே. ஸோ RGBன்றது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க ஃபேன் வந்து இது இந்த சேஞ்சஸ் வந்து 2 ஃபேன் இருக்குது. ஒன்று வந்து இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. உங்களுக்கு தெரியலாம் தெரியல, ஒயிட் கலர் தெரியுதா ஒரு ஃபேனு. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது இன்னொன்று வந்து இங்கே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியாது, அதாவது இந்த இடத்துல இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியாது, எங்கே கரெக்டாக ரொம்ப இதுவாக இருக்கும்.
பட் இது வந்து ஒரு மிரர் ஃபினிஷிங். ஸோ பாருங்கள், இது ஒரு தெரியும் மிரர் ஃபினிஷிங், உள்ளுக்குள்ள இருக்க எல்லாமே தெரியும். ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் லைட் ஆன் பண்ணிங்கனாவே RGB லைட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ இது ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் லுக். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ண அப்புறம் இந்த சைடு அப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து லைட்டிங் உங்களுக்கு இந்த ஃபேன் தெரியுது பார்த்தீங்களா சொன்னது கீழே. ஸோ இந்த ஃபேனில் வந்து ஜஸ்ட் நார்மல் கூலிங் ஃபேன் தான், உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர்லாம் ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்காங்க. ப்ளஸ் அதே சமயத்தில் லைட்டிங் ஃபெசிலிட்டியோடு வச்சிருக்காங்க. ஸோ அந்த லைட்டிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு LED கொடுத்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 AUX கேபிள் இருக்குது, 2 USB போர்ட் இருக்குது. ஸோ மோரோவர் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவுட்டர் லுக் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட் தாங்க, தூக்கிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. நான் கொண்டு வர மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் அசம்பிள் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து சேலஞ்ச் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு காஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணாங்க. ஃப்ரெண்டு மூலியமாக பண்ணதுனால ரொம்ப காஸ்ட் கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் அந்த அந்த சேலஞ்சஸ் கம்ப்யூட்டர்ஸோட அட்ரஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அங்கே நிறைய இருக்குது, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நிறைய கடை இருக்குது. நீங்கள் எல்லா கடையுமே போய் பாருங்கள். உங்களுக்கு எங்கே காஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களால் எங்கே பார்கெயின் பண்ணி பேச முடியுமோ அங்கே போய் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் நல்லா இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி தான் பாக்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி தான் புது ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ மோரோவர் ட்ரஸ்டபுளாக தான் இருக்குது. நான் எடுத்து விசாரிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க தான் அங்கே போனது. ஸோ எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து எதுனா நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் எல்லாம் அசம்பிள் பண்ணி இது எவ்வளோ பட்ஜெட்டில் முடிச்சதுன்றதை சொல்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியான கேமிங்க்கு எவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான், இந்த இது மட்டும்தான். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் இன்னும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நிறையா பண்ணலான்னு இருக்கேன். மானிட்டர் இருக்குது, கீபோர்ட்ஸ், ஸோ இன்னும் நிறைய ஸ்டப்ஸ் இருக்குது, நிறைய ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதெல்லாம். பிகாஸ் அண்ட் லாக்டவுனில் செம்ம காஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆன்லைன்லேயே அமேசான்லேயே செக் பண்ணுங்கள். லாக்டவுனுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்பவே காஸ்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நிறைய டிமாண்ட் ஆகிடுச்சு. லாக்டவுனாலே மேக்ஸிமம் எல்லாம் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் தான். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுலேருந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு எல்லாமே. ஃபர்ஸ்ட்லாம் நான் ஒரு நார்மல் ப்ராசஸர் 10,000 வித் ப்ராசஸர் வந்து இப்போ வந்து 13,000 விற்கிறாங்க. ஸோ 3,000 rupees மார்ஜின் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ரீசன் என்னன்னா டிமாண்ட் எங்கேயுமே கிடைக்கல, அதுதான் விஷயம். ஸோ மொரவன் இப்போ நான் வாங்கின சேலஞ்ச் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருந்துச்சு, நிறைய டிசைன் இருந்துச்சு. இதுதான் பேசிக்கான சேசஸ். இது வந்து நம்ம இது கம்மியாக கூட வாங்கலாம், இது 1500 கூட வாங்கலாம் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம், பிளாக் கலர் ஃபுல் பாடி அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் கேமிங்காக நான் வாங்கணுன்றதால இப்படி வாங்கினது. அண்ட் இதை தவிர நிறைய விஜய்ஸ் இருக்குது, இன்னும் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த கேபினெட் மட்டுமே அரௌண்ட் 10,000 வரைக்கும் இருக்குது. நல்லா பெருசாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி என்னமோ வச்சு பண்ணுவாங்க. பட் அதோட அவங்க ரெடி பண்ணுற அந்த சிபியூக்கெலாம் அந்த கேபினெட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது போகும் 2 lakhs 3 lakhsக்கு இது மட்டுமே ரெடி பண்ணுவாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை, நம்மளுக்கு இதுவே ரொம்ப அதிகம். இதுக்கே எங்கள் வீட்டில் பிடிச்சி எனக்கு தலைகீழ தொங்க விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு ஓகே. நான் முக்கியமாக கேம் எடுத்து தான் கம்ப்யூட்டர் வாங்குறேன்னு சொல்லிச்சு, என் வீட்டோட துரத்திடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மோரோவர் நான் ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு கம்ப்யூட்டரை வந்து வித்துட்டு தான் இந்த கம்ப்யூட்டர் இது பண்ணேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்ப்யூட்டர், அதை வித்துட்டு தான் வந்து அடுத்த கம்ப்யூட்டர் வாங்கலாம்ன்றதை யூஸ் பண்ணது. ஸோ மோரோவர் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு ஒரு CPU, ஓகேங்களா. ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்லா கொடுக்க பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் கமெண்ட் ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது ப்ராசஸர், நீங்கள் ஏதாவது CPU நீங்கள் யூஸ் பண்ணுற CPU இல்லை இதே மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் மெயில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை க்ளியர் பண்ணுறேன். எல்லா கமெண்ட்டும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே உங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much. Thank you once again for watching my videos. Stay tuned for my next video on my channel Prabha the Vlogger. Until that, signing off. This is Prabha. Bye bye.